Okay, so நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா we were talking about ஜென்கின்ஸ்ல நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணோம். ஸோ டாம் கேட்னு ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணி அந்த டாம் கேட்ல நம்ம ஜென்கின்ஸ் வழியாக we have done a deployment activity. அதில் நம்ம ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். ஏன்னா நம்மளுக்கு இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த issues you have faced in Jenkins? What is the issue you have faced in Tomcat? இந்த மாதிரி நமக்கு இல்ல கிட்ல என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அப்ப நம்ம எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு இஷ்யூவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எல்லாமே கரெக்டா போனாலும் அதுவுமே நமக்கு ஒரு ப்ராப்ளம் தான். இப்ப 2 வருஷமா உங்களுக்கு இஷ்யூவே வந்தது இல்லையா, எந்த இஷ்யூமே நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நான் இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும், இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணும் பாத்தீங்களா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல இருந்து பார்த்து நான் ஒரு ஓவர்ஃப்ளோ பண்ணும் பாத்தீங்களா, அதுவே நீங்க ஒரு இஷ்யூவாக நம்ம ஃபேஸ் பண்ண நான் ரீசெண்டாக அப்படின்னு நீங்க இன்டர்வியூல சொல்ல முடியும். அது கிளியரா நீங்க சொல்லணும். நான் ஜென்கின்ஸ் வழியா டாம் கேட்ல டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டாம் கேட் டிப்ளாய் பண்ணும்போது நான் யூசர் ரோல்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தேன். பட் ஆனால் டியூரிங் தட் யூசர் ரோல்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் டாம் கேட் எனக்கு அலோவ் பண்ணேன். ஏன்னா டெக்ஸ்ட் ஸ்பேஸ் டாம் கேட் மேனேஜர் டிட் நாட் அலோவ். அப்புறம் என்ன பண்றேன்னா, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக நான் ஒரு ஃபைலை போய் எடிட் பண்ணேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, எதுக்காக அந்த ஃபைல் எடிட் பண்ணணும், வாட் இஸ் தட் மீனிங், அந்த ஃபைல் என்னது, அங்க நான் எடிட் பண்ண லைன் ஒரு லைனை கமெண்ட்ல போட்டேன், அது என்ன, இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த ப்ராப்ளம் உடனே போய் நான் ஃபிக்ஸ் பண்ணா அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அப்புறம் அதுக்கு மேல ஏதாவது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கா, இனிமே இந்த எரரே வராம நான் ஓவர் கம் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னன்னா ஃபிக்ஸ்லாம் நீங்க தேடி இருக்கணும். அப்ப அதை தேடி கண்டுபிடிச்சு அது என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூல நீங்க பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்ம வெவ்வேறு டெக்னாலஜிஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸவே நீங்க என்ன சொல்லலாம்னா, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அதுவே நாம ரீசெண்டா நீங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கண்டினியூ வித் அவர் டாபிக் இன் ஹேண்ட். நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட ஜென்கின்ஸ் சர்வரை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, ஸோ லெட் மீ லாகின் டு மை ஜென்கின்ஸ் கன்சோல். ஸோ ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கும். அண்ட் இது ஒரு உபுண்டு பேஸ்ட் மெஷின். ஸோ லெட் மீ கோ டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதில் டவுன்லோட்ஸ். இதில் லெட் மீ யூஸ் புட்டி பேஸ்ட் த பப்ளிக் ஐபி அட்ரஸ். எஸ்எஸ்ஹெச்ல ஆத் ப்ரௌஸ். என்னோட கீபேர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், லேப்டாப் கீ. ஓப்பன். இங்கேயே நான் கலர்ல யூஸ் சிஸ்டம் கலர் அண்ட் அப்பியரன்ஸ்ல என்னோட ஃபாண்ட் சைஸை நான் பெருசு பண்ணி நான் போல்ட் ஆக்கிக்கிறேன். ஸோ ஐ மேக் மை 12 போல்ட். ஓகே, அண்ட் அப்ளை. டன். ஸோ எஸ், இது என்ன மெஷின்னா ஒரு உபுண்டு பேஸ்ட் மெஷின். ஸோ அப்புறம் உபுண்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நவ் இட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி லாக்ட் இன். ஸோ இப்போ நான் ரூட் யூசராக சுவிட்ச் ஓவர் ஆக போறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இப்போ இந்த டாஸ்க் ஒன்று பண்ண போறோம். என்ன டாஸ்க்னா, மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் இன் ஜென்கின்ஸ். ஸோ அப்போ அந்த டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம இப்போ நான் ரூட் யூசராக சுவிட்ச் ஓவர் ஆக போறது கிடையாது. ஸோ நான் உபுண்டு யூசராக தான் நான் ரன் பண்ண போறேன். நான் உபுண்டு ஒரு யூசராக தான் இன்னொரு யூசர் ஒரு மெஷின் கூட நான் லாகின் பண்ண போறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் பண்ண போறோங்க. ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் வாட் இஸ் மாஸ்டர் ஸ்லேவ். மாஸ்டர் என்ன, ஸ்லேவ்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் பத்தி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஸோ வாட் ஐ ஹேவ் இஸ், லெட்ஸ் சே ஐ ஹேவ் அ மெஷின். ஸோ என்ன பண்ணலாம், இங்க எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு மெஷின் இருக்கு. இந்த மெஷின் நம்ம மாஸ்டர்னு சொல்லுவோம், இந்த மெஷின் நம்ம ஸ்லேவ்னு சொல்ல போறோம். அப்ப நான் இன்னொரு மெஷின் நான் புதுசா கிரியேட் பண்ண போறேன். இதுதான் என்னோட மாஸ்டர். இந்த மாஸ்டர் மெஷின்குள்ள எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னா, என்கிட்ட ஜென்கின்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ ஜாவாவும் இருக்கு. ஏன்னா ஜாவா இருந்தா தான் ஜென்கின்ஸ் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த மாஸ்டர்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு ஸ்லேவ் மெஷின் நான் கனெக்ட் பண்ண போறேன். ஸோ ஐ ஹேவ் டு கனெக்ட் டு அனதர் ஸ்லேவ் மெஷின். அப்படின்னா இன்னொரு மெஷின். அந்த மெஷின்ல ஒரே ஒரு ப்ரீ ரெக்வசைட் மட்டும் இருக்குங்க. என்ன ப்ரீ ரெக்வசைட்னா, அந்த மெஷின்குள்ள ஜாவான்றது இருக்கணும். ரைட்? ஸோ ஜாவான்னு இருந்தா மட்டும் போதும். நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட மாஸ்டர் மெஷின்ல இருந்து என்னோட ஸ்லேவ் மெஷின் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இந்த கனெக்டிவிட்டி அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஏஜென்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன பண்ண போகுதுன்னா, இந்த ஏஜென்ட் வழியா நமக்கு கனெக்டிவிட்டி நடக்க போகுது. ஸோ நம்ம இந்த ஸ்லேவ் மெஷின்ல நம்ம எதுவும் இன்ஸ்டலேஷன்லாம் பண்ண போறது கிடையாது. இது அப்படி ஒரு ஜாவா மட்டும் இருந்தா போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கனெக்ட் பண்ணலாம். அந்த கனெக்டிவிட்டி எது வழியா நம்ம கனெக்ட் ஆக போகுதுன்னா, ஏஜென்ட் வழியாக. இந்த ஏஜென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏஜென்ட் வழியா தான் நமக்கு கனெக்டிவிட்டி ஆகும் அப்படின்னு நமக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கனெக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி, நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போறோங்க. ஸோ அதை என்ன பண்றேன், அது என்னன்னு நான் திருப்பி உங்களுக்கு இன்னொரு டயக்ராமில் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ ஒரு கனெக்டிவிட்டி பண்ணணும். என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே ஒரு 2 மெஷின் நம்ம ரெண்டு மெஷின் 2 பர்சன் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்.
ஸோ யார் அந்த பர்சன்னா இப்போ மித்ரன் அப்படின்னு ஒரு பர்சன். இது ஆல்ரெடி நீங்க அன்சிபிள் கிளாஸ் என்கிட்ட படிச்சிருந்தீங்கனாலே இதே டாபிக் நான் எடுத்திருப்பேன். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் பேர் மித்ரன், இன்னொருத்தர் பேர் கார்த்திக். ஓகே, ஸோ அப்ப என்ன இருக்காங்கன்னா இப்போ மித்ரன் அண்ட் கார்த்திக்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இது 2 பர்சன், 2 பாக்ஸ் 2 பர்சன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ மித்ரன் கிட்ட என்ன இருக்கு, இப்போ நடுவில் நம்ம ஒருத்தர் கொண்டு வருவோம். அவர் யாருன்னா ஒரு ஹேக்கர். ஸோ அவர் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் ரெடியா உட்காந்துருக்காரு, இவங்க எப்போதான்டா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இஸ் வெயிட்டிங் ஓவர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் என்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெயில் இருக்குங்க. என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு இம்பார்ட்டன்டா என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஓகே, ஸோ இதான் என்னோட டேட்டா, இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்டான டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்கு. இதில் என்ன பண்ணணும்னா இப்போ நான் கார்த்திக் கிட்ட கொடுக்கணும். நெட் வழியா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா இந்த ஹேக்கர் என்ன பண்ணுவேன்னா அந்த டேட்டாவை எடுத்துக்குவான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா செக்யூரா நான் ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி நான் ஷேர் பண்றது, இப்போ என்கிட்ட இருக்க இங்க டேட்டாவை நான் எப்படி நான் சேஃபா நான் ஷேர் பண்றது, ஸோ ஹவு டஸ் தட் ஒர்க்? இதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. என்ன கான்செப்ட்னா பப்ளிக் கீ பிரைவேட் கீ அப்படின்னு ஒரு கான்செப்ட். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீன்ற ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ, அதை பத்தி நம்ம பேசுவோமே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா let us see an example. இப்போ நான் என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. இது நான் யாருக்கிட்ட சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கார்த்திக் கிட்ட நான் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கார்த்திக் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒரு கீ பேர் ஜென்ரேட் பண்ணுவாருங்க. ஸோ கீ பேர்னா என்னன்னா ஸோ புட்டி ஜென் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா ஜஸ்ட் இது அப்படியே திருப்பி ரிவைஸ் பண்ணி நீங்க நினைச்சுக்கோங்க. புதுசா பாக்குறவங்களுக்கு புதுசா இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா புட்டி ஜென் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு, நீங்க இது கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பீங்க. இது என்ன பண்ணும்னா ஒரு கீயை ஜென்ரேட் பண்றது அதோட வேலையே. நீங்க எப்பவுமே என்ன பண்ணிருப்பீங்க, லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்து உங்ககிட்ட பிரைவேட் கீயை வச்சிருக்கிறத நீங்க லோட் பண்ணுவீங்க. ஆனா இப்ப என்ன பண்ண போறேன், ஜென்ரேட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ண போறேன். அப்படின்னா புதுசா ஒரு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ நான் ஜென்ரேட் பண்ண போறேன். இங்கே பாத்தீங்கன்னாலே ஜென்ரேட் நியூ பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ. ஜென்ரேட்னு கிளிக் பண்ண உடனே மேல அந்த ஹெட்டிங் பாருங்களேன், நான் மவுஸ் கொண்டு போக முடியாது சொல்றேன். ப்ளீஸ் ஜென்ரேட் சம் ரேண்டம்னஸ் பை மூவிங் த மவுஸ் ஓவர் த பிளாங்க் ஏரியான்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா மவுஸை கொஞ்சம் ஆட்டுங்க. மவுஸை நீங்க இது பண்ணீங்கன்னா நீங்க மவுஸ் மூவ்மெண்ட்டை நான் ட்ராக் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ரேண்டம்னஸ் நான் கிரியேட் பண்ணி ஒரு கீ பேர் நான் ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அது மீன்ஸ் அதுக்கு என்னன்னா ஒரு வேரியபிள் வேணும், அது ரேண்டமா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஜென்ரேட் பண்றதுக்காக நான் இப்படி மவுஸ் ஆட்டுறதை வச்சு, ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி மவுஸ் ஆட்டுவாங்கல்ல, அதை வச்சு ஒரு ரேண்டம்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு பப்ளிக் கீ ஒரு பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு 2 கிரியேட் பண்ணுங்க. இதுதான் உங்களோட பப்ளிக் கீ. ஸோ இங்க இருக்கிற டேட்டா தான் உங்களோட பப்ளிக் கீ. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இங்க சேவ் பிரைவேட் கீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் கீன்றது சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுமே என்ன அல்காரிதம்ல ஒர்க் ஆகுதுன்னா RSAன்ற ஒரு அல்காரிதம்ல ஒர்க் ஆகுது. இந்த அல்காரிதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நீங்க என்ன டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்கன்னா இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், அதை பத்தி இன்டெப்தாலாம் கேட்க மாட்டாங்க. நான் RSAன்ற ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா இங்க பப்ளிக் கீ பிரைவேட் கீ ஃபுல்லாவே நம்ம RSAன்ற அல்காரிதம்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம். நீங்க சும்மா நெட்ல போயிட்டு கூகுள்ல போயிட்டு டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டாலே ENCR டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் போட்டாலே AES அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாமே ஃபுல்லா AES இருக்கு இருங்க. ஸோ AES, DS, AES, RSA அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ அப்போ RSA நம்ம இங்க கீழே இன்னும் வாட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நான் ஓப்பன் பண்ணா இன்னொரு பெரிய லிஸ்டே வரும். அதெல்லாம் நம்மளுக்கு இங்க என்ன இருக்கும்னா நம்மளுக்கு இங்க டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்கும். நீங்க இந்த என்கிரிப்ஷன்லாம் நம்ம வேணாம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் கிரிப்டோகிராஃபின்னு. நம்ம அவ்வளோ இன்டெப்த்லாம் நம்ம போயிட்டு கத்துக்க வேணாம். ஜஸ்ட் ஓவராலா என்கிரிப்ஷன் அல்காரிதம் நம்ம பார்ப்போம். இப்ப கார்த்திக் என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு பப்ளிக் கீ பிரைவேட் கீன்னு சொல்லிட்டு இந்த புட்டி ஜென் அப்படின்ற டூலை வச்சு ஒரு பப்ளிக் கீயும் பிரைவேட் கீயும் அவர் ஜென்ரேட் பண்ணுவாருங்க. இப்ப நீங்க சேவ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே சேவ் ஆயிரும். இப்போ வாட் ஹி ஹாஸ் அ பப்ளிக் அண்ட் அ பிரைவேட் கீ. ஸோ இதுதான் என்னோட பப்ளிக் கீ, இதுதான் என்னோட பிரைவேட் கீ. ஸோ இந்த பப்ளிக் கீன்றது நம்ம யாருக்கு வேணா ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஓப்பன். இந்த பிரைவேட் கீன்றது கார்த்திக் பத்திரமா வச்சுக்கணும். ரைட். ஸோ அவர் என்ன பண்ணிப்பாருன்னா இந்த பிரைவேட் கீயை அவர் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்குவாரு. இந்த பப்ளிக் கீயை எல்லாருக்குமே அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட்ன்றதுக்கு சிம்பிள் மீனிங் என்னன்னா பப்ளிக்ன்றது ஒரு பூட்டு, பிரைவேட் கீன்றது ஒரு சாவி. ரைட். இந்த பப்ளிக் கீன்றது பூட்டு, பிரைவேட் கீன்றது ஒரு சாவி. இப்போ அவரு இந்த பூட்டை எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். இதுதாங்க பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். ஓகே, ஸோ 1 செகண்ட் இதை காப்பி பண்ணுவோம். காப்பி பேஸ்ட். ஸோ இப்போ கார்த்திக் என்ன பண்ணுவார்னா இந்த பூட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார்.
ஸோ இப்போ நான் என்ன எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, இப்போ என்கிட்டயும் இந்த ஒரு காப்பி வந்துருச்சு. இப்போ ஹேக்கர் கிட்டயும் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த ஒரு காப்பி போயிடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணிருக்கானா ஒரு டேட்டா இந்த காப்பி நான் வச்சிருக்கான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வைக்கிறேன். ஹேக்கர் கிட்டயும் இப்படி ஒரு காப்பி இருக்கு. ஏன்னா அது ஒரு பூட்டு தான். பூட்னா என்னன்னா லாக் பண்றதுக்கு தேவையானது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட இந்த ஃபைலை என்ன பண்ணுவேன், இந்த பப்ளிக் கீயை வச்சு நான் என்கிரிப்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இந்த பப்ளிக் கீயை வச்சு என்னோட ஃபைலை என்கிரிப்ட் பண்ணிடுறேன். சரி இப்போ என்கிரிப்ட் பண்ணியாச்சு. என்கிரிப்ட் பண்ணனா என்ன ஆகும், எனக்கு இந்த ஃபைல் என்கிரிப்டட்ல இருக்கு. திருப்பி நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபைலை நான் திருப்பி கார்த்திக்கு நான் சென்ட் பண்றேன். ஓகே, ஸோ திருப்பி என்ன பண்றேன், என்னோட ஃபைலை நான் கார்த்திக் கிட்ட நான் சென்ட் பண்றேன். சென்ட் பண்ணும்போது கார்த்திக் கிட்ட அந்த ஃபைல் போயிடும். அதே ஃபைல் இப்போ ஹேக்கர் கிட்டயும் இருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா அவனும் எடுத்து பார்த்துட்டான், அவன் கிட்டயே இப்போ அந்த ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ இது யார் ஓபன் பண்ண முடியும்னா கார்த்திக் மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட தான் சாவி இருக்கு. இந்த பிரைவேட் கீ மட்டும்தான் இந்த பப்ளிக்கோட மேட்ச் ஆகும். இந்த பிரைவேட் கீ வச்சு இந்த பப்ளிக் ஓபன் பண்ணிட்டு ஸோ கார்த்திக் வில் கெட் திஸ் டேட்டா. ஸோ எந்த டேட்டானா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெயிலு, இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல், ஒரு சென்சிட்டிவ் ஃபைல்ன்றது அவருக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் நம்ம பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீனா கான்செப்ட். நீங்க ஒரு மெஷினை இன்னொரு மெஷினை கனெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அது SSH ஆகுங்க. SSHோட அல்காரிதம் என்னன்னா RSA, பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ வழியா தான் கனெக்ட் ஆகுது. நீங்க புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ் AWS கிட்ட இருந்து வாங்கினாலுமே அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த SSH கான்ஃபிகரேஷன் வழியா தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ப்ரூஃப் காமிக்கட்டுமா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஜென்கின்ஸ் ஒரு மெஷின் நான் கிரியேட் பண்ணேன். கரெக்டுங்களா? இதுல என்கிட்ட ஒரு பிரைவேட் கீ இருக்கு. அந்த பிரைவேட் கீ பேரு லேப்டாப் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கீ. ஹேக்கர் cannot hack the private key. செந்தில்குமார், நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல வந்து எடுத்துட்டாருன்னா போனதுதான். அவர்னால பிரைவேட் கீயை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நான் பிரைவேட் கீயை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பிரைவேட் கீ நம்ம தான் பத்திரமா வச்சுக்கோங்க. பிரைவேட் கீ போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். எல்லாருமே ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதனால பிரைவேட் கீ தான் இம்பார்ட்டன்ட். பப்ளிக் கீன்றது யாருக்கிட்ட வேணா கொடுக்கலாம். அவர் உங்க கம்ப்யூட்டர்ல வந்து உங்க பிரைவேட் கீயை எடுத்துட்டாருன்னா நாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த நமக்கு we don't have any other choice. டேட்டா லாஸ்ட் தான். அப்ப பிரைவேட் கீயை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும், யாரும் எடுக்காத அளவுக்கு. ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஐ ஹாவ் அ கீ பேர், லேப்டாப் கீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க புதுசா லான்ச் பண்ணும் போதும் AWS என்ன பண்ணும், ஒரு கீ பேர் உங்ககிட்ட கொடுக்கும். கீ பேர்னா வெறும் பிரைவேட் கீ மட்டும் தான் நம்ம கிட்ட கொடுக்கும். அந்த பிரைவேட் கீயை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லியே நம்ம கிட்ட கொடுக்கும். நீங்க வேணா ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க. இப்போ என்கிட்ட அந்த மாதிரி ஒரு பிரைவேட் கீ இருக்கு. என்ன கீனா, லேப்டாப் கீ டாட் பெம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கீ என்கிட்ட இருக்கு. நான் என்ன பண்றேன், இதை ஓப்பன் வித் நான் என்ன பண்றேன்னா ஒரு நோட் பேட நான் ஓப்பன் பண்றேன். என்ன பண்ணிக்கிறேன், நோட் பேட்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் என்னோட பிரைவேட் கீ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த புட்டிஜன் ஒரு டூல் இருக்கு பாத்தீங்களா, அதே டூல் நான் ஓப்பன் பண்றேன். இங்க என்ன பண்றேன், லோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். லோடுனா என்ன அர்த்தம், ஆல்ரெடி ஒரு பிரைவேட் கீ இருக்குன்னா லோட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட இருக்கிற PPK ஃபைல்னாலும் பெம் ஃபைலும் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. ரெண்டுமே பிரைவேட் கீ தான், ஃபார்மேட் தான் வேற. they are both private keys. so both PEM and PPK. ஓகே, ஸோ இப்போ என்னோட பிரைவேட் கீயை நான் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ லோடு பண்ண உடனே நீங்க பெம் ஃபைல கூட லோட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ எது வேணா நீங்க லோட் பண்ணுங்க, அதை நம்ப மாட்டீங்களா? புட்டிஜன் யூஸ் பண்ணிக்கிறேன். லோடு ஆல் ஃபைல்ஸ், என்னோட பெம் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன், ஓகே, லோட் ஆயிடுச்சு. மறுபடியும் அது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட் ஐ ஹவ் டன் இஸ் என்னோட பெம் ஃபைலை நான் லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்னோட பெம் ஃபைலை வச்சு நான் லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணோன்னே இங்க இருக்கு பாத்தீங்களா, பப்ளிக் கீ ஃபார் பேஸ்டிங் இன்டு ஓப்பன் SSH ஆத்தரைஸ்டு கீஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ஸோ அப்பனா பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ நான் லோட் பண்ண பிரைவேட் கீக்கான பப்ளிக் கீ இங்க இருக்கு. AWS என்ன பண்ணுவானா, ஒரு புதுசா ஒரு மெஷின் நீங்க கிரியேட் பண்ண போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கடைக்கு போயிட்டு ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா அந்த லேப்டாப்ல யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் பண்ணுவீங்க, ஒரு OS இன்ஸ்டால் ஆகி இருக்கும், உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எந்த செக்யூரிட்டியும் இருக்காது. யார் வேணா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், உள்ள லாகின் பண்ணி அவங்க செக்யூரிட்டி பண்ணிக்கலாம். புதுசா ஒரு போன் வாங்கினாலும் சரி, ஒரு லேப்டாப் வாங்கினாலும் சரி, இந்த கான்ஃபிகரேஷன் சேம். ஆனா AWS என்ன பண்றான்னா, அவன் இந்த பிரைவேட் கீ கான்செப்ட கொண்டு வந்திருக்கான். நீங்க புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்க, ஆனா இதை நீங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும்ன்றதுக்காக உங்ககிட்ட நான் ஒரு பிரைவேட் கீ கொடுத்துட்றேன். சோ நம்ம கிட்ட பிரைவேட் கீ இருக்கு. AWS என்ன பண்ணிடுறான்னா, இந்த பிரைவேட் கீக்கு ஒரு பப்ளிக் கீ இருக்கும்ல, பூட்டு, அந்த பூட்டை இந்த மெஷின்குள்ள வச்சிடறான். இப்ப நம்ம ஜென்கின்ஸ் மெஷின்குள்ள லாகின் பண்ணிருக்கோம், கரெக்ட்டுங்களா? இதுல நான் LS-LRT நான் கொடுக்குறேன், எந்த ஃபைலுமே இல்லை. ஆனா அதுவே ஏன்னு நான் கொடுத்தேன்னா, -ஏன்னு நான் கொடுத்தேன்னா, -ஏன்றது ஹிடன் ஃபைல்ஸ். இதுல .sshன்னு ஒரு ஹிடன் ஃபைல் இருக்கு பாருங்க. நான் என்ன பண்றேன், இந்த .sshன்ற ஹிடன் ஃபைலை நான் ஓபன் பண்றேன்.
இந்த ஹிடன் ஃபைலுக்குள்ள ஓபன் பண்ணனா நான் என்ன பண்றேன், ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு ls-lrt கொடுத்தனா ஒரு ஃபைல் இருக்கும். ஆத்தரைஸ்டு கீஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் யார் கிரியேட் பண்ணனா, AWS கிரியேட் பண்ணியிருக்கான். AWS கிரியேட் பண்ணி உங்க மெஷின்குள்ள வச்சிருவோம். நீங்க கனெக்ட் பண்ணும்போது, புட்டி வழியா கனெக்ட் பண்ணும்போது உங்களோட மெஷின் இந்த ஃபைலை தான் ஓபன் பண்ணி பார்க்கும். ஆத்தரைஸ்டு கீஸ் நான் என்ன பண்றேன், இந்த ஆத்தரைஸ்டு கீஸ்ன்ற ஃபைலை நான் ஓபன் பண்றேன். இந்த ஆத்தரைஸ்டு கீஸ்ன்ற ஃபைலை நான் ஓபன் பண்ணா சியர் வாட் இஸ் ஹேப்பனிங், நம்ம கிட்ட ஒரு பப்ளிக் கீ இருக்குங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, 4AB3 புட்டியில போய் பார்த்தாலும் 4AB3 கரெக்டா இருக்கு. கடைசி வார்த்தைகள் பாக்குறேன். சோ 0UQL இங்க பாத்தீங்கன்னாலும் 0UQL அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க டேட்டான்றது கரெக்டாக இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா, உங்க AWS என்ன பண்ணிடுறான், உங்களோட பிரைவேட் கீக்கான பப்ளிக் கீயை அவன் மெஷின்குள்ள வச்சிருவான். நீங்க கனெக்ட் பண்ணும்போது இந்த பிரைவேட் கீயை கொடுப்பீங்க, அது மேட்ச் ஆனா மட்டும்தான் உள்ள போக விடும். இதுதான் என்னன்னு சொல்றான்னா, சோ நம்ம அவன் ஒரு செக்யூரிட்டி வச்சிருக்கான். அதே பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ வச்சுக்க கான்செப்ட். இப்போ உங்க எல்லாருக்குமே பப்ளிக் கீனா என்ன, பிரைவேட் கீனா என்ன, பிரைவேட் கீ நம்ம பத்திரமா வச்சுக்கணும், பப்ளிக் கீன்றது ஒரு பூட்டு, இது யாருக்கிட்ட வேணா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அவங்க அந்த பூட்டை வச்சு அவங்க ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. அது எப்படி என்கிரிப்ட் பண்றதுன்னு ஒரு யூடியூப்ல போத்தீங்கனாலே ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். அதை என்ன பண்ணிடும்னா, நம்ம ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணிடும். அந்த என்கிரிப்ட் பண்ண ஃபைலை நீங்க திருப்பி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா, நான் என்னோட பிரைவேட் கீயை வச்சு மட்டும்தான் அந்த ஃபைலை திறக்கவே முடியும். இல்லைன்னா யார் வந்தாலுமே அந்த ஃபைலை திறக்க முடியாது, பிகாஸ் யுவர் ஃபைல் இஸ் என்கிரிப்டட். இதுதான் நம்மளுக்கு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீன்ற கான்செப்ட். எதுக்காக நான் இதை சொல்லி தரேன்னா, இப்ப நம்ம பண்ண போறது, ஒரு மெஷின் இன்னொரு மெஷினோட கனெக்ட் பண்ண போகுது. அது எது வழியா கனெக்ட் பண்ணும்னா SSH வழியா தான் கனெக்ட் பண்ணும். அப்ப நம்ம இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீன்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த ஒரு கனெக்டிவிட்டினா என்ன, பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீனா என்ன அப்படின்னு ஒரு குட்டியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் வழியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இப்போ எனி டவுட்ஸ் இன் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீஸ்? இப்போ அந்த ஆத்தரைஸ்ட் கீ இருக்குங்கல்ல, இப்போ நம்ம எப்போ லாகின் பண்றோமோ அப்பதான் அந்த ஆத்தரைஸ்ட் கீ ஃபைல் கிரியேட் ஆகும். தென் அது இல்லைங்க, AWS இல்லைங்க நீங்க AWS ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள அது அந்த ஃபைல் வச்சிருக்கும், AWS வச்சிருவோம். நீங்க கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃபைலை ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும், நீங்க கொடுத்துருக்க கீ பேரும் இந்த பப்ளிக் கீயும் மேட்ச் ஆகுதா, கனெக்ட் ஆகுதான்னு. அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா தான் உள்ளே வரும். இல்லை, இப்போ பப்ளிக் கீ வந்து இப்போ நான் கீ ஜென் அந்த டூல் மூலமா நான் என் பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்றேன். இப்போ இந்த பப்ளிக் கீ வந்து எனக்கு அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஆத்தரைஸ்ட் கீக்குள்ள இருக்கு, கரெக்ட்டுங்களா? AWS போட்டு வச்சிருவான். சொல்லுங்க. அதான் இப்போ நான் இங்க ஜென்ரேட் பண்றதோ அங்க ஜென்ரேட் பண்ண எப்படி சேமா வருதுதான் ஒரு குழப்பமா இருக்கு. இங்க பிரைவேட் கீக்கு ஒரு பப்ளிக் கீ தாங்க இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே கீ பேர். ஓகே, ஓகேங்களா? நம்ம இப்போ நான் என்னோட டயக்ராம் எங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே கீ பேர். இப்போ நீங்க இந்த பிரைவேட் கீயை வச்சு எந்த டூல்ல போய் ஓபன் பண்ணாலும் அதுக்கு மேட்சிங்கா ஒரு பப்ளிக் கீன்னு கிடைக்கும். அது எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்கும். அதுதான் RSA-யோட அல்காரிதமே. பிரைவேட் கீயை வச்சுதான் இந்த பப்ளிக் கீ எடுக்கவே முடியும். AWS என்ன பண்ணிடுறான், இந்த பிரைவேட் கீ நம்ம கிட்ட கொடுத்துடுறான், பப்ளிக் கீயை உள்ள போட்டு வச்சிடறான். நீங்க வேற எந்த டூல் மூலியமாவும் இந்த பிரைவேட் கீயோட பப்ளிக் கீயை காமிச்சிங்கன்னா AWS வச்சிருக்க பப்ளிக் கீயும் உங்களோடதும் சேமா தான் இருக்கும்னு சொல்றேன். அதனாலதான் இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா கீ பேர்ன்னு சொல்றாங்க. பேர்னா ஒரு பேர். ஓகே, புரியுது. ஓ, சிங்கிள் பிரைவேட் கீ வச்சு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கூட ஓபன் பண்ணலாம். ஆமாங்க, கரெக்ட் தானே. நீங்க லான்ச் பண்ற எல்லா இன்ஸ்டன்ஸ்க்கும் ஒரே பிரைவேட் கீ இருந்துச்சுன்னா உள்ள எல்லாத்துக்குமே ஒரே பப்ளிக் கீ தானே இருக்கும். இப்ப 4 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்றேன், 4த்துக்கும் நான் ஒரே கீ பேர் யூஸ் பண்ணா AWS உள்ள உங்களோட பிரைவேட் கீக்கான பப்ளிக்கை ஸ்டோர் பண்ணி வச்சிருவான், பூட்டை உள்ள வச்சிருக்கான். நம்ம கிட்ட பிரைவேட் இருக்கும், சாவி தான். 4 வீட்டுக்கு ஒரே சாவி நான் இங்க ஓபன் பண்ணிக்க போறீங்க. நீங்க உள்ள போயிட்டு என்ன பப்ளிக் கீன்னு வைக்கிறது நீங்க பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் AWS உள்ள வச்சிடறான், நம்ம இதை வச்சு நம்ம உள்ள கனெக்ட் பண்ணி உள்ள போய்க்கிறோம். ட்ரெடிஷனலா வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் கொடுப்போம். ஏன் இங்க வந்துட்டு கீ பேர் யூஸ் பண்றாங்க? புது மெஷின் இல்லங்க, இட்ஸ் a நியூ மெஷின், ரைட்? அதான் நான் சொன்னேனே. நியூ மெஷின்ல யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு சிம்பிளா வச்சுட்டு போயிடலாமா? ஏன் பண்ணலாம், தப்பே கிடையாது. பிரைவேட் கீ எடுத்துருங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க. முதல்ல AWS ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது he is using public and private keys. ஏன்னா SSH அல்காரிதம் is using via public and private key. இது இப்ப கிடையாது, 20 வருஷம் முன்னாடில இருந்து இப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு public and private keys என்ற கான்செப்ட். சோ நம்ம புதுசா ஒரு மெஷின் வருதுன்னா நம்மளுக்கு அவன் கொடுக்குற அல்காரிதம் இதுதான். நீங்க அந்த மெஷின் கிடைச்ச அப்புறம் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீயை தூக்கிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் AWS டிப்ளாய் பண்ணிருக்கிறது பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ கான்செப்ட்.
நீங்க அது வேணாம்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஏன்னா எல்லா விண்டோஸ் மிஷினுக்கும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தான் இருக்கும், அப்படிதான் கனெக்ட் பண்ணுவாங்க. புதுசா லான்ச் ஆகுற இன்ஸ்டன்ஸ் மட்டும் AWS நான் பிரைவேட் கீ கொடுத்துட்றேன், பப்ளிக் கீந்தாங்க, நீங்க உள்ள போயிட்டு உங்க ரூட் யூசருக்கு பாஸ்வேர்டு, EC2 யூசருக்கு பாஸ்வேர்டு நீங்க செட் பண்ணிக்கோங்க, அவன் நம்ம கிட்ட பர்மிஷன் கொடுத்துறான். ரைட். சோ இப்போ இந்த கீ கான்செப்ட்ல ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இருக்குங்க. என்னக்கு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இது நான் எதுக்கு சொல்லி கொடுத்தனா அதுக்கு கண்டிப்பா ஒரு கேட்கிற கொஸ்டின். இது நீங்க நெட்லயும் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு AWS கொஸ்டின். ரைட். ஸோ என்ன கொஸ்டின்னா, இது ஒரு கூகுள் சர்ச் பண்ணி நீங்க எடுக்க போறீங்க. ஸோ ஹவு வில் யூ கனெக்ட் டு அ இன்ஸ்டன்ஸ் இஃப் கீ பேர் ஆர் கீ பேர் வேணா இஃப் பிரைவேட் கீ இஸ் லாஸ்ட்? இதுதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர்ன்றது இந்த ஃபைலுக்கு சம்மந்தப்பட்டதான் இருக்கு. ஆத்தரைஸ்ட் கீஸ் அப்படின்ற ஃபைல் சம்மந்தப்பட்டதான் இருக்கு. அந்த ஆத்தரைஸ் கீஸ்னா உங்களுக்கு புரியணும்ல, அது பப்ளிக் கீன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஆத்தரைஸ் கீஸ்னா என்னன்ற நாலேஜை கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இப்போ போயிட்டு நீங்க அதை ஓப்பன் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்னு AMI வச்சு டீல் பண்ணுவாங்க, இன்னொன்னு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. அது எப்படி நம்ம சொல்லிட்டு நீங்க தான் நெட்ல சர்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, லெட் அஸ் see an example in the sense. இப்போ நான் உங்களுக்கு பப்ளிக் கீனா என்ன, பிரைவேட் கீனா என்ன, SSH அல்காரிதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. SSHன்னு பண்றீங்கனாலே ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண போதா, எது வழியா கனெக்ட் பண்ணணும்னா SSHன்ற ஒரு போர்ட் நம்பர் வழியா தாங்க கனெக்ட் பண்ணும். ஏன்னா இன்டர்நெட் வழியா தான் போகுது. அப்போ அது ஒரு செக்யூரா இருக்கணும். அப்போ அந்த செக்யூர் கனெக்ஷன்ல 2 மெஷினும் பேசிக்க போறாங்கன்னா அங்க பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும். இது அப்பல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கனெக்டிவிட்டி செக்யூரா போறதுக்கு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீல தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீனா என்ன, நம்மளும் ஒரு மெஷினை கனெக்ட் பண்றதுக்கும் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க. இது வந்து யூஸ் கேசஸ் ரொம்ப வேஸ்ட்டுங்க, ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ரொம்ப சிம்பிள் எஃபிஷியன்ட் அல்காரிதம். ஸோ நான் ஒரு செக்யூரா வச்சிருக்கேன், அதை வச்சு நான் இன்ஃபர்மேஷனா டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்றதுக்காக ஒரு மீனிங். So task another, Karthik, அது நீங்க தான் ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லணும். Create another instance, take that authorized keys from that instance and connect the existing instance. Sorry if I'm wrong. Yes, you are wrong. Because in machine குள்ள கனெக்டே பண்ண முடியாது, உள்ள ஓபனே பண்ண முடியாது. ஓபன் பண்ணாதானே authorized keys கிடைக்கும். நீங்க தான் உள்ளே போக முடியல, உள்ள போனாதானே authorized keys நம்ம மாத்த முடியும். அது எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க அந்த ஸ்டெப் சொல்லுவாங்க. இது நம்ம ஹார்ட்வேர் லெவல்ல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவோம் கார்த்திக். ஸோ நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. So now let's just get back to our topic in hand. So இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட மாஸ்டரும் ஸ்லேவையும் நான் கனெக்ட் பண்ண போறேன். எது வழியான SSH வழியாக கனெக்ட் பண்ண போறேன். அப்போ இப்படி கனெக்டிவிட்டிக்காக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஜாப் பண்ணணுங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா, ஸோ நான் இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்றேன். ஸோ இப்போ இந்த டயக்ராம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, ஓகே தப்பு, என்னோட மிஸ்டேக் தான், இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்கிட்ட இப்போ நம்ம மாஸ்டர் மிஷின்ல இருந்து ஸ்லேவ் மிஷினுக்கு நான் ஒரு இப்போ நம்ம 2 பேரும் நம்ம கனெக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட மாஸ்டர் மிஷின்ல நான் ஒரு பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ நான் ஜென்ரேட் பண்ணி உள்ள வைக்கணுங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபைலோட பேர் என்னவா இருக்கணும்னா id_rsa.public அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் டு கிரியேட் ஒரு பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ. என்ன பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ நீங்க கிரியேட் பண்ணி உங்க மாஸ்டர் மிஷினுக்குள்ள வைக்கணும். என்ன ஃபோல்டருக்குள்ள வைக்கணும்னா ஆத்தரைஸ்ட் கீஸ். ஸோ ஆத்தரைஸ்ட் கீஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள வைக்கணும். இது நம்ம சிம்பிளா உங்க அண்டர்ஸ்டாண்டிங் இது என்னன்னு நான் சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஐடி கார்டு மாதிரிங்க. ஐடி கார்டுனா என்னன்னா, நம்ம இந்த மெஷினுக்கான ஐடி கார்டு, நான் தான் மெஷின், இதுதான் என்னோட பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், என்னோட மெஷின் கூட நான் இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். வேற யாராவது இந்த மெஷினோட கனெக்ட் பண்ணும்போது இந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணிட்டு அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க. பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ வச்சு அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள போறேன், அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள நான் ஒர்க் பண்றேன் அப்படின்றதுக்காக என்கிட்ட ஒரு ஐடி கார்டு இருக்கும். அதுல பார்கோட்லாம் இருக்கும். அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணனா நான் உள்ள போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாஸ்டர் மிஷினோட கனெக்ட் பண்றதுக்காக ஸோ வி நீட் டு யூஸ் திஸ் id_rsa அண்ட் id_rsa.publicன்னு சொல்லிட்டு 2 ஃபைல் என்ன பண்ணணும்னா நான் கிரியேட் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ என்னோட மாஸ்டர் மிஷினை நான் கிரியேட் பண்ண போறேன்.
இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட மாஸ்டர் மெஷின்குள்ள போய்க்கிறேன். ஸோ நம்ம மாஸ்டர் மெஷின்குள்ள போவோம். இதான் என்னோட மாஸ்டர் மெஷின். ஸ்லேவ் மெஷின் ரெடியே ஆகல. நான் ஸ்லேவ் மெஷின்குள்ள என்ன பண்றேன்னா, இப்போ நான் என்னோட மாஸ்டர் மெஷின்குள்ள போயிருக்கேன். ஸ்கிரீன் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட், ls-lrt கொடுத்தேன்னா, சாரி ls-lrt கொடுத்தேன்னா ஆத்தரைஸ்டு கீஸ்னு ஒரே ஒரு ஃபைல் இருக்கு. நான் புதுசா 2 ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். என்ன ஃபைல்னா id_rsa அப்படின்னு ஒரு ஃபைலு அண்ட் id_rsa .public அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல். நான் என்ன பண்றேன், 2 ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகே, டன். இந்த id_rsa ஃபைல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரைவேட் கீயை வைப்போம். இந்த id_rsa.publicன்ற இந்த ஃபைல்ல நம்ம பப்ளிக் கீயை வைக்க போறோம். ரெண்டுமே கீ பேரா தான் இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஒரு கீ பேர் இருக்கணும். அந்த கீ பேரோட பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீயை நான் 2 ஃபைல்ல நான் இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நீங்க புதுசா PuttyGenன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணியும் நீங்க புதுசா ஒரு கீ பேர் ஜென்ரேட் பண்ணலாம். அது வச்சும் நீங்க அந்த கீ பேரும் நீங்க ஆட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா நான் என்ன பண்றேன்னா, இப்ப என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கீ பேர் இருக்கு. என்ன கீ பேர்? நம்ம தான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த மெஷினோட கனெக்ட் பண்ணும் போதே நம்ம ஒரு கீ பேர் யூஸ் பண்ணோம்ல, ஆத்தரைஸ்ட் கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் கீயும் என்கிட்ட இருக்கிற ஒரு பிரைவேட் கீயும் இருக்கு. அப்ப நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு கீ பேரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆத்தரைஸ்டு கீஸ் அதுக்குள்ள என்ன இருக்கு, என்னோட பப்ளிக் கீ இருக்குங்க. கரெக்டுங்களா? ஆத்தரைஸ்ட் கீஸ்ன்றது என்ன, நம்மளோட பப்ளிக் கீ. அப்ப நான் என்ன பண்றேன், காப்பி கமாண்டை யூஸ் பண்ணி ஆத்தரைஸ்டு கீஸ்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே இந்த ஃபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிரு, id_rsa.public. இப்போ நான் ls-lrt கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம், ஆத்தரைஸ்டு கீஸ்ன்றக்குள்ள என்னென்ன ஃபைல் இருக்கோ அந்த கண்டென்ட் அப்படியே எனக்கு என்னோட id_rsa.publicலையும் காப்பி பண்ணி இங்க சேவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த id_rsa என்ன, இந்த id_rsa.publicனா என்ன அப்படின்லாம் சில பேருக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பேர் தான் கொடுக்கணுமா, வேற ஏதாவது பேர்லாம் கொடுக்க கூடாதா அப்படின்ற கிளாரிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் என்ன பண்றேன், நம்ம இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு SSH கனெக்டிவிட்டினா என்ன, ஒரு மெஷினும் இன்னொரு மெஷினும் எப்படி கனெக்ட் ஆகுது. இப்ப வந்துட்டு நம்ம மெஷின் கனெக்டிவிட்டி இப்படிதான் ஆகுமா, மாத்த முடியாதா அப்படின்னு கேட்க முடியாதுங்க. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் காமனா யூஸ் பண்றது SSH கனெக்டிவிட்டி தான். அப்ப நம்மளும் அந்த கனெக்டிவிட்டி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேற வழியே கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த SSH கனெக்டிவிட்டினா இப்படி 2 டாக்குமெண்டேஷன் இருக்கு. இதை நீங்க கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூவா தான் இருக்கும். ஏன்னா SSHன்றது புதுசு உங்களுக்கு. ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு மெஷின் இன்னொரு மெஷின் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே இங்க பாத்தீங்கன்னாலே id_rsa இல்ல நீங்க id_dsa ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்க அந்த டீடைல்ஸ்லாம் உள்ள கொடுக்குறது. அதே மாதிரி எப்படி நம்மளுக்கு கனெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஒரு டீச் பண்ணிருப்பாங்க. நான் பிளாக் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க யூடியூப்ல போயிட்டு id_rsa என்ன, id_rsa பப்ளிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டாலும் ஓகே. நான் என்ன பண்றேன்னா இப்போ ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஸோ வாட் இஸ் இட் யூஸ்ட் ஃபார் அப்படின்ற ஐடியா நான் நம்மளோட சாட் பாக்ஸ்லயும் நான் என்ன பண்றேன்னா இந்த 2 URL-யும் நான் ஷேர் பண்றேன். ஸோ AllBlueView அண்ட் KBU இந்த 2 URL நான் ஷேர் பண்றேன். இதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ விச் இஸ் எப்படி நம்ம SSH கனெக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஹேவ் ஒரு பேசிக் ஐடியா. ஸோ செட்டப் SSH பப்ளிக் கீ ஆத்தென்டிகேஷன் டு கனெக்ட் டு அ ரிமோட் சிஸ்டம். அப்போ ஒரு மெஷினோட கனெக்ட் பண்றதுக்காக தான் இந்த செட்டப். ஏன்னா நம்ம இப்ப பண்ண போறதும் ஒரு மெஷின் டு மெஷின் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி, ஒரு மெஷினும் இன்னொரு மெஷினும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ண போகுது. அதுக்காக தான் இந்த திங்ஸ் எல்லாமே நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நான் இன்னும் டயக்ராம் போட்டு நான் வரைஞ்சு காமிக்கிறேன் எல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம். ஏன்னா நம்ம இன்னைக்கு மேஜரா பார்க்க போற டாபிக் மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன். மீதி எல்லாமே குட்டி குட்டி டாபிக் தாங்க. ஸோ அப்ப நம்ம மாஸ்டர் ஸ்லேவ்ல நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட மெஷின்ல போனேன்னா id_rsa.public அப்படின்ற ஃபைல்ல நான் ஒரு காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணி ஆத்தரைஸ்டு கீஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி id_rsa.publicன்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுக்கு இங்க இன்னொரு ஃபைல் இருக்கு. இது என்னன்னு சொன்னா பிரைவேட் கீ. இந்த பப்ளிக் கீக்கான பிரைவேட் கீ எங்க இருக்கு, என்னோட மெஷின்ல இருக்கு. ஸோ என்னோட லோக்கல் மெஷின்ல இருக்கு. அதுதான் என்னோட லேப்டாப் key.pem. இது நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் வித் நோட்பேட். ஓகே, இங்கதான் என்னோட கண்டென்ட் இருக்கு. இந்த கண்டென்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க, அப்படியே அழகா காப்பி இங்க போயிட்டு vi id_rsa ஃபைல் ஓப்பன் பண்ணி இன்சர்ட் மோட்ல அந்த டேட்டாவை பேஸ்ட் பண்ணிருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் குவிட் ஓவர். ஸோ இப்போ நான் ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ls-lrt போட்டேன்னா எனக்கு 2 ஃபைல் இருக்கும். ஒரு ஃபைலுன்றது பிரைவேட் கீ, இன்னொரு ஃபைலுன்றது பப்ளிக் கீ. இவங்க 2 பேருமே கீ பேர். அப்படின்னா அவங்களுக்கான பிரைவேட் கீ அவங்களுக்கான பப்ளிக் கீ தான் நீங்க கொடுக்கணும். வேற ஏதோ ஒரு கீயோட பப்ளிக்கும் வேற ஏதோ ஒரு கீயோட பிரைவேட்டும் கொடுத்தா மேட்ச் ஆகாது. ஸோ தே மஸ்ட் பி a key pair. பேர்னா காம்பினேஷன். ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி, அந்த காம்பினேஷன்ல பூட்டையும் சாவியையும் ஒரே காம்பினேஷன் இருக்கிறத நீங்க இங்க எழுதி வச்சிருங்க.
ஸோ ஏன்னா கனெக்டிவிட்டி ஒரு மெஷின் எஸ்எஸ்ஹெச் பண்ணும்போது இந்த ஃபைலை தான் முதல்ல வந்து தேடும். இப்படி ஒரு ஃபைல் இருக்கான்னு சொல்லிட்டு தான் நமக்கு தேடும். அந்த தேடி தான் அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற யூசர் அந்த பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீயை கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத இங்க நான் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். பெயிண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.